வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம அர்ஜுன் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்துள்ள பிளாஸ்ட் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தினுடைய பிளாட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு கராத்தே குடும்பமாக இருக்கக்கூடிய நம்ம அர்ஜுன் அவர்களுடைய ஃபேமிலி, அந்த குடும்பத்துக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளமை அந்த ஃபேமிலி எப்படி ஃபேஸ் பண்ணி முடிக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த திரைப்படத்தினுடைய பிளாட்டு. முதல்ல இந்த திரைப்படத்தினுடைய பாசிட்டிவ் வந்துட்டு ஸ்டோரி தான். என்ன ப்ரோ ஸ்டோரி ரொம்ப புதுசாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஒரு பழைய கதை தான். ஆனால் அது அப்படியே உமன் சென்ட்ரிக் படமாக மாற்றி எடுத்திருந்தாரு நம்ம டேரக்டர். ஸோ அதனாலே வந்துட்டு அது புதுசாக தெரிஞ்சுது. ரெண்டாவது பாசிட்டிவ் என்னன்னா கேரக்டர் டிசைனிங் தான். இந்த படத்துல எல்லா கேரக்டர்ஸுமே சூப்பரா டிசைன் பண்ணியிருந்தாரு. நம்ம அர்ஜுன் அவர்களுடைய கேரக்டர், அப்புறம் நம்ம அபிராமி அவர்களுடைய கேரக்டர், அப்புறம் நம்ம ஹீரோயின் பிரீத்தி முகுந்தன் அந்த கேரக்டர், அப்புறம் வில்லன் கேரக்டருமே நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. வில்லனை விட ஒரு பெரிய வில்லன் வருவான். அந்த பெரிய வில்லன் கேரக்டர் சுமாரா தான் இருக்கும். பட் மெயின் வில்லன் சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு, அந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவருக்கு ஹெல்ப் பண்ற வகையில் ஒருத்தர் வருவார். அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே டிசைன் பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். அடுத்த பாசிட்டிவ் வந்துட்டு ஸ்கிரீன் பிளேவுமே நம்ம சொல்லலாம். ஆனால் ஸ்கிரீன் பிளேல வந்துட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காரு நம்ம டேரக்டர். ஸோ அதை வந்துட்டு நம்ம நெகட்டிவ்ஸ்ல சொல்லலாம். பட் அந்த மிஸ்டேக்ஸை தவிர்த்துட்டு பார்த்தா ஸ்கிரீன் பிளே வந்துட்டு தரமாவே இருந்துச்சு. அண்ட் நம்ம அர்ஜுன் அவர்கள் அண்ட் அவருடைய ஃபேமிலியுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் அது வந்துட்டு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக வந்துட்டு எடுத்திருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறமா இந்த திரைப்படம் ஸ்டார்டிங் டு எண்டு எங்கேயுமே லேக் ஆகாத மாதிரியும் போர் அடிக்காத மாதிரியும் ஓரளவுக்கு கொண்டு போயிருந்தாரு. ஸோ அது இந்த காலத்தில் நிறைய திரைப்படங்களில் மிஸ் ஆகும். பட் இந்த படத்தில் அந்த ப்ராப்ளம் இல்லை. அண்ட் மியூசிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராக போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மியூசிக்கை வந்துட்டு பயங்கரமாக போட்டு தள்ளிட்டாரு நம்ம ரவி பாஸ்கர் அவர்கள். இந்த மார்க்கோ படத்தில் ஒரு மியூசிக் போட்டிருப்பாரு. அந்த ஃபீல் தான் இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு வந்துச்சு. அந்த அளவுக்கு பயங்கர எலவேஷனாக வந்துட்டு மியூசிக் போட்டாரு. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு கொஞ்சம் சட்டிலாக போட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமோங்கிற ஃபீல் ஆச்சு. ஏன்னா படம் பார்க்குறப்போ மியூசிக் ஒரு பக்கம் பயங்கரமாக கேட்டுட்டு இருக்குது. பட் இருந்தாலுமே இது ஒரு சின்ன படம் அப்படின்லாம் பார்க்காம இதுக்குமே தரமான மியூசிக் போட்டது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த பாசிட்டிவ் என்னன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். அந்த ஃபைட்டிங் சீன் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தரமாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஃபைட்டுமே இந்த திரைப்படத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஃபைட் இருக்குன்னு நினைக்கிறேன். அத்தனை ஃபைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் லொக்கேஷனு, டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸ், டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ்னால அந்த ஃபைட் எல்லாம் அமைச்சிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த 10 ஃபைட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக ஃபீல் ஆகுங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ஆக்ஷன் லவர்ஸ்க்கு இந்த ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்பவே பிடிக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ ஆக மொத்தத்தில் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, கேரக்டர் டிசைனிங், மியூசிக் இதெல்லாமே வந்துட்டு பாசிட்டிவ்ஸில் வந்துருச்சு இல்லையா. ஆனால் நெகட்டிவ்மே ஒன்று இருக்குது. அது என்னென்னா ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. ஸ்க்ரீன் பிளேயில் சில ரைட்டிங் மிஸ்டேக்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அதாவது ரைட்டிங்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு டேரக்டர். ஆனால் இந்த சீனை இந்த இடத்துல காட்டணும், அந்த சீன் அலைன்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ப்ரீ இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு சீன் ஒன்று நடக்கும். அந்த சீனில் கிட்டத்தட்ட ஏஜென்ட் டீனா ட்விஸ்ட் எப்படி இருந்துச்சு விக்ரம் பார்க்குறப்போ, அந்த ரேஞ்சுக்கான ஒரு ட்விஸ்ட்டை வந்துட்டு அந்த இன்ட்ரோல் பிளாக்ல வச்சிருக்க முடியும் டேரக்டரால். ஆனால் அந்த பொட்டன்ஷியலை வேஸ்ட் பண்ணிட்டாரு. அந்த ட்விஸ்ட்டை வந்துட்டு முன்னாடியே ரிவீல் பண்ணிட்டாரு. அவர் ரைட்டிங்லேயே வந்துட்டு முன்னாடி எழுதிட்டாரு. படம் பார்க்குறப்போ அந்த இடத்துல அந்த ட்விஸ்ட் ரிவீல் ஆச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கே ஃபீல் ஆச்சு. பட் அந்த டேரக்டருக்கு ஏன் ஃபீல் ஆகலன்னு தெரியல. அந்த மாதிரி இன்னும் 2-3 சீன் இந்த திரைப்படத்தில் இருக்குது. அதாவது ஒரு சீனில் ஒரு ட்விஸ்ட் வருது அப்படின்னா ஸோ அந்த சீன்லாம் முன்னாடி லீடு கொடுத்துருந்தாரு. அப்படி லீடு கொடுக்காம இருந்திருந்தா அந்த இடத்துல ட்விஸ்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆனால் முன்னாடியே லீடு கொடுக்க வேண்டிய சீனில் கொடுக்காம இருந்தாரு. ஒரு சீனில் என்ன ஆகும்னா அந்த வில்லனுங்களோட ஜீப் வந்துட்டு ஒரு ஆணியில் குத்தி பஞ்சராகி நின்றும். ஆக்சுவலாக அவங்க அந்த சீனை முன்னாடியே காட்டியிருக்கலாம். முன்னாடியே காட்டியிருந்தா பின்னாடி நமக்கு வந்துட்டு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஆனால் எந்த இடத்துல ஆடியன்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுமோ அந்த இடத்துல உட்காந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருந்தாரு. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ரைட்டிங்ல மிஸ்டேக் இருந்துச்சு. அதாவது ரைட்டிங் மிஸ்டேக்னு சொல்ல முடியாது, சீன் அலைன்மெண்ட் எதை முன்னாடி காட்டணுமோ அதை காட்டாம அதை அப்படியே பின்னாடி காட்டுறது, அந்த மாதிரி அந்த சீன் அலைன்மெண்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணியிருக்காரு இந்த டேரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் 2-3 சீன் கூட இருக்கு இந்த படத்தில். அந்த மாதிரி ஆக மொத்தத்தில் படம் வந்துட்டு ஒரு பிளாஸ்டான படமாக தான் வந்திருக்கு. ஆக்ஷன் லவர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இது இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் வைலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த திரைப்படத்தில் இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் ஃபேமிலியோடையுமே பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட்டான கமர்ஷியலான ஒரு திரைப்படமாக தான் அதை கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த பிளாஸ்ட் திரைப்படம் எதிர்பாராத விதமான ஒரு பிளாஸ்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். அந்த ரைட்டிங்கில் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அந்த சீன் அலைன்மெண்ட் மட்டும் கரெக்டாக ப்ராப்பராக அடுக்கி வச்சிருந்தாருன்னு வைங்களேன், ஒரு தரமான படமாகவே இது வந்திருக்கும். பயங்கரமான ஒரு படமாக இது வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போவுமே ஒரு தரமான படம் தான், பக்கா தியேட்டர் மெட்டீரியலான ஒரு படம் தான். ஆனால் அந்த சீன் வர்றப்ப மட்டும் என்னடா இப்போ உட்காந்து கதை சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற ஃபீல் நமக்கு கொடுச்சு. அந்த ஃபீல் வராமல் தவிர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தும் அதை மிஸ் பண்ணிட்டார் டேரக்டர் அப்படின்னு தாங்க சொல்லணும். சரி, ஓகே நண்பர்களே, இந்த பிளாஸ்ட் திரைப்படத்திற்கு என்னுடைய ரேட்டிங்ஸ் என்னன்னா 7.2 அவுட் ஆஃப் 10. ஸோ நீங்கள் இந்த பிளாஸ்ட் திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.